எப்ப இஎஸ் சேர்க்கணும்? எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ், ஜெட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ரூல் என்ன பாத்தீங்க? தேர்ட் ரூல் வந்து ஓல முடிஞ்சு ஓக்கு முன்னால கான்ஸ்டன்ட் இருந்தா இஎஸ் ஆட் பண்ணணும். அதே ஓல முடிஞ்சு அடுத்த ரூல் என்ன பாத்தீங்க? ஃபோர்த் ரூல் என்ன பாத்தீங்க? அதே ஓல முடிஞ்சு முன்னாடி வவல் இருந்தா என்ன பண்ணுவீங்க? வெறும் எஸ் சேர்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒய்ல முடிஞ்சு ஒய்க்கு முன்னால கான்ஸ்டன்ட் இருந்தா என்ன பண்ணணும்? ஒய்யை விட்டுட்டு ஐஎஸ் சேர்க்கணும். அதுக்கடுத்த ரூல் என்ன பாத்தீங்க? அதே ஒய்ல முடிஞ்சு முன்னாடி வவல் இருந்தா என்ன பண்ணணும்? எஸ் சேர்க்கணும். அடுத்தது இப்போ கடைசியா பாக்குறது என்னன்னு சொன்னா எஃப்ல இப்ப சொன்ன இப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னொன்னு என்னன்னா இதையும் மீறி இந்த ரூல்ஸையும் மீறி சிலதெல்லாம் உண்டு. அதை நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ஷன்னா என்ன? விதிவிலக்கு. இந்த ரூல்ஸுக்கெல்லாம் அது கட்டுப்படாது. இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, எஸ் ஜெயிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்க்கு அது கட்டுப்படாது. உங்களுக்கு தெரியும், கட்டுப்படாதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டா? இப்போ நம்ம திருந்தாத என்ன பண்றது? திருந்தாத அப்படி தண்டிச்சு விட்டுருவோம். அதே மாதிரி என்ன இப்போ இதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் எழுதி போடுறேன். எக்ஸப்ஷன்ஸ் அதாவது விதிவிலக்கு என்னன்னு இப்ப எழுதி போடுறேன், கவனிங்க. ரொம்ப கொஞ்சம் தான் பாரு. இது வரைக்கும் ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூல்ஸ்க்கு ஒத்து வராத தோஸ் இது உண்டுன்னு சொன்னேன், விதிவிலக்குன்னு சொன்னேன். கவனிங்க. பெக்கூலியர் ப்ளூரல்ஸ். பெக்கூலியர்னா என்ன அப்படின்னா விந்தையான. இப்போ பெக்கூலியர் ப்ளூரல்ஸ் அப்படின்னா விந்தையான பன்மைகள் அப்படின்னு. சரி, இப்ப இதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். இது பயந்துடாதீங்க, நிறைய இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன இவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கலாம், இவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். அதை நான் சொல்றேன் எப்படி பண்றது என்னன்னு. ஜஸ்ட் கவனிங்க. இதை ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கப்பா, சைல்டுக்கு சைல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சைல்டுக்கு சில்ட்ரன் தான். சைல்டுக்கு சில்ட்ரன். டூத்துக்கு டீத், டூத்துக்கு டீத். ஃபுட் இருக்குல்ல, ஃபுட்டுக்கு ஃபீட். இப்போ சைல்டுனா குழந்தை, சில்ட்ரன்னா குழந்தைகள். டூத்னா பல், டீத்னா பற்கள். அடுத்து இங்க ஃபுட் அப்படின்னா அடி. அதாவது என்ன அடி? இந்த அடி, அந்த 12 இன்ச் சொல்லுவீங்க இல்லையா, 12 இன்ச் அந்த அடி சொல்லுவீங்களா, அது அடி. இப்போ இந்த போர்டு எத்தனை அடி இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? 1 2 3 ஒரு 4 அடி இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ ஃபுட்ன்றது என்ன? அடி, அதாவது ஒரு அடி. இப்போ ஃபீட் அப்படின்னு சொன்னா அடிகள், அவ்வளவுதான். அது வந்து 10 ஃபீட்டா இருக்கலாம். 10 ஃபீட்டா என்ன? 10 அடிகள். 20 ஃபீட்னா என்ன? என்ன 20 அடிகள். அப்படி மீனிங் வருது. அடுத்து ஆக்ஸ்னா எருது, ஆக்சன் அப்படின்னா எருதுகள் அப்படின்னு. அடுத்து மவுஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, மவுஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல மவுஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். கம்ப்யூட்டர்ல மவுஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், நீங்க பார்த்திருக்கலாம். மவுஸ்னா சுண்டெலி, மைஸ்னா சுண்டெலிகள். மவுஸ்னா என்ன? சுண்டெலி. மைஸ் அப்படின்னா சுண்டெலிகள். இப்போ லவ்ஸ் அப்படின்னா வந்து பெயின், தலையில இருக்கும் இல்லையா, பெயின். இப்போ லைஸ் அப்படின்னா இதே பெயின்கள் அப்படின்ற அர்த்தம் வரும். நீங்க பாருங்க, நியூஸ். நியூஸ்னா என்ன? தமிழ்ல தான் செய்தி, செய்திகள் பா. பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நியூஸ் இங்க சிங்குலர்லயும் நியூஸ் தான், ப்ளூரல்லயும் நியூஸ் தான். இது கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. சிங்குலர்லயும் நியூஸ் தான், ப்ளூரல்லயும் நியூஸ் தான். நியூஸ்க்கு நியூஸ் தான். தமிழ்ல தான் செய்தி, செய்திகள். சரி, இப்போ இன்னொன்னு கவனிங்க. இந்த நியூஸ்ன்ற பேர் எப்படி வந்தது பாருங்க. இந்த நியூஸ் என்ற பேர் சொல்ல முடியுங்களா? தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னா நார்த், ஈனா ஈஸ்ட், டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத். சரி, சோ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அதாவது 4 பக்கத்துல இருந்து கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் தான் நியூஸ். அந்த மீனிங்ல வச்சிருக்காங்க இது. ஆல்ரைட். அடுத்தது ஷீப், கவனிங்க. அடுத்தது என்ன? ஷீப். ஷீப்னா என்ன? செம்மறி ஆடு. ஷீப், ஷீப். சிங்குலரும் ஷீப் தான், ப்ளூரலும் ஷீப் தான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். எப்படி? சிங்குலரும் ஷீப் தான், ப்ளூரலும் ஷீப் தான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்ட்டு. அடுத்தது கவனிங்க. ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா என்ன? என்ன? ஊழியர். இது சிங்குலரும் ஸ்டாஃப் தான், ப்ளூரலையும் ஸ்டாஃப் தான். என்ன? ஊழியர்னு எடுத்துக்கலாம், ஊழியர்கள்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, சிசர்ஸ். நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. இது எல்லாருமே சிசர்னு சொல்றாங்க, தப்பு. நீங்க சீட் வாங்கும் போது சாரி என்ன, இப்போ சிசர் இருக்கு இல்லையா, இப்போ சிசர்ன்றது ஆக்சுவலி தப்பு. சிசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? சிசர்ஸ், சிசர்ஸ், சிசர்ஸ். அதாவது கத்திரிக்கோல் தான், சிங்குலர்லயும் சிசர்ஸ் தான், ப்ளூரலையும் சிசர்ஸ் தான். அடுத்தது செஸ், கவனிங்க. செஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கேம் இது. இப்ப செஸ்ஸுக்கு சிங்குலர்லயும் செஸ் தான், ப்ளூரலையும் செஸ் தான். சிங்குலர்லயும் செஸ் தான்,
ப்ளூரல்லையும் செஸ் தான். அடுத்தது ட்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா? ட்ரௌசர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் ட்ரௌசர்ஸ் அப்படின்னா என்ன முட்டிக்கு மேல இருக்கிறதா வந்து ட்ரௌசர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, முட்டைக்கு மேல இருக்கிறதா ட்ரௌசர்ஸ் இல்ல. உண்மையிலேயே நம்ம போட்டு தெரியுமா பேண்ட், நம்ம போட்டு இருக்க பேண்ட்டுக்கு தான் ட்ரௌசர்ஸ் பேரு. நம்ம போட்டு தெரியுமா இந்த பேண்ட்டுக்கு தான் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு பேரு. இத ஹாஃப் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொன்னாதான் முட்டிக்கு மேல வருது. சின்ன பசங்க போட்டிருப்பாங்க தெரியுமா? இத ஹாஃப் ட்ரௌசர்ஸ் சொல்றதுதான் முட்டிக்கு மேல வருது. ஆக்சுவலா இது ட்ரௌசர்ஸ்ன்றது பேண்ட்டை தான் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதை கவனிங்க. சிங்குலர்லயும் ட்ரௌசர்ஸ் தான், ப்ளூரல்லையும் ட்ரௌசர்ஸ் தான். இதுல டிஃபரன்ஷியேட். அடுத்தது ஃபிஷ் பாருங்க. ஃபிஷ் சிங்குலர்லயும் ஃபிஷ், ப்ளூரல்லையும் ஃபிஷ். சிங்குலர்லயும் ஃபிஷ், ப்ளூரல்லையும் ஃபிஷ். இதை நீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் எடுத்துக்கிறதோ அல்லது மீன்கள் எடுத்துக்கிறதோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் என்னன்னா சிங்குலர்லயும் எக்கனாமிக்ஸ் தான், ப்ளூரல்லையும் எக்கனாமிக்ஸ் தான். அடுத்தது மேத்ஸ். எதுக்கும் மேத்ஸ், சிங்குலர்லயும் மேத்ஸ், ப்ளூரல்லையும் மேத்ஸ். நிறைய சொல்ல அந்த மாதிரி பிசிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க சிங்குலர்லி ஷேப், ப்ளூரல்லையும் ஷேப். சிங்குலர்லி ஸ்டாஃப், ப்ளூரல்லையும் ஸ்டாஃப். இதெல்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியுமா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு விட்டுறேன். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கவனிங்க, இந்த எக்ஸ்பிளேஷன் மட்டும் கவனிங்க. இப்போ ஷீப் இருக்குல்ல, ஷீப் செம்மறி ஆடாவும் எடுத்துக்கலாம், செம்மறி ஆடுகள் எடுத்துக்கலாம். சிங்குலராகவும் எடுத்துக்கலாம், ப்ளூரலாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலயும் ஒரே ஸ்பெல்லிங், ரெண்டுத்துலயும் ஒரே ஸ்பெல்லிங். இங்க பாருங்க, I have a sheep. நான் என்ன சொன்னேன் இப்போ? இடத்துக்கு தான் எடுத்துக்கலாம்னு சொன்னேன் தெரியுமா? I have a sheep. A sheep அப்படின்னா என்னிடம் ஒரு செம்மறி ஆடு, என்னிடம் ஒரு செம்மறி ஆடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே I have இதே I have two sheep அப்படின்னும் பொழுது என்ன, என்னிடம் இரண்டு செம்மறி ஆடுகள் இருக்கின்றன அப்படின்னு மேல பாருங்க. I have a sheep னா என்னிடம் ஒரு செம்மறி ஆடு இருக்கிறது. அது எங்க வரும்போது I have two sheep அப்படின்னா என்னிடம் இரண்டு செம்மறி ஆடுகள் இருக்கிறது. சோ பாத்துக்கப்பா, எடுத்துக்க ஏத்த மாதிரி வரும். ஓகே, அப்புறம் இப்போ ப்ளூரல்ல நான் இதோட முடிக்கிறேன். நம்ம அடுத்த லெசன் வந்து நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நவுன் பாத்தீங்க, அதாவது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் பாத்தீங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது அதே பெயர்ச்சொல்ல சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் கொண்டு வருது எப்படி அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் பாத்தீங்க. சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா அதுல ஒவ்வொரு ரூலையும் யூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூலை பயன்படுத்தி குறைஞ்சது ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் ஆகுது ஒவ்வொரு ரூலுக்கும் எழுதிடுவாங்க. ஓகே, அடுத்தது இப்போ புது பாடம் பார்க்க போறோம். வேர்ப். என்ன பாடம் பார்க்க போறோம்? வேர்ப். வேர்ப்னா என்ன? வினைச்சொல். வேர்ப்னா என்ன? வினைச்சொல். இப்போ வினைச்சொல்லை பத்தி பார்க்க போறீங்க. கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நவுன் எடுத்தேன், ரெண்டாவது சிங்குலர் பாத்தீங்க, மூணாவது வேர்ப் பாத்தீங்க. இங்க பாருங்க, இப்போ ஏன் இந்த நவுன் லெசனை முதல்லயும் நான் நவுன் சிங்குலர் பொருளையும் வேர்பையும் ஏன் பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஆர்டர்ல நான் வச்சிருக்கேன்னா அது தெரிஞ்சுங்க. முதல்ல ஏன் இந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன்னா கவனிங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதல் கிளாஸ்ல உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? அதாவது நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண 7 நாட்கள்ல உங்க ஒவ்வொருத்தராலையும் ஒரு சொந்தமா வாக்கியம் உங்க ஒவ்வொருத்தராலையும் சொந்தமா ஒரு வாக்கியம் அமைக்கிற அளவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 நாள் நான் கேட்டேன், பட் 7 நாள் இல்ல, கூடிய சீக்கிரமே நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, இப்போ ஒவ்வொரு வாக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம், அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறதுலயே மிகச்சிறிய வாக்கியம் அமைக்கனா கூட, இங்கிலீஷ்ல மிகச்சிறிய வாக்கியம் அமைக்கனா கூட நமக்கு 2 வார்த்தைகள் வேணும்பா. எப்படி? இங்கிலீஷ்ல மிகச்சிறிய வாக்கியம் அமைக்கிறதுக்கு கூட நமக்கு 2 வார்த்தைகள் தேவை. அது என்னன்னா, முதல் வார்த்தை நவுன், ரெண்டாவது வார்த்தை verb. முதல் வார்த்தை நவுன், ரெண்டாவது வார்த்தை verb. அப்போ ஒரு நவுன் முதல்ல வந்து
பக்கத்துல verb வந்தாதான் ஒரு வாக்கியம் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்க